வணக்கம். ஒரு மனுஷன் பிறக்கும்போது நல்லவனாக தான் பிறக்கிறான். ஆனால் இடப்பட்ட டயத்தில் அவன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் குற்றவாளியாகி ரவுடியாகி பல இன்னல்கள்லாம் சமாளித்து சித்திரவதைப்பட்டு அதுக்கப்புறம் கெட்டவனாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கெட்டவனாக வாழ்ந்தவன் ஒரு நாள் நல்லவனாக வாழுவான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. என்றைக்குமே கெட்டவன் கெட்டவனாகவே இருக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உலகம் புரியும். உலகம் புரிஞ்சவனே இப்படித்தான் வாழணும் போல இருக்குடா, இல்லை இப்படித்தான் இருக்கணும் போலடா, இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் போலடா, இப்படியே வாழுவோம்டா அப்படின்ற எண்ணம் அந்த ரவுடியாக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்துடும். ஆனால் அவன் நினச்சா கெட்டவனாகிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, கெட்டவனாகிருவான். ஆனால் அவனால் நல்லவனாக நடிக்கணும்னு முடியாது. நல்லவனாக ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். நல்லவனாக வாழ்ந்தாதான் அவனுக்கு அந்த அருமை புரியும். இப்படித்தான் நம்ம நாட்டில் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் செஞ்சுட்டு பல குற்றவாளிகளாகி இன்றைக்கி மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு ரவுடி சம்மந்தப்பட்ட ஒரு பயிலாக இருந்தாலும் சரி, அவன் திருந்துறானா அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். கொடுக்குறனால தப்பே கிடையாது. ஏன்னா அவன் ஜெயில்களில் இன்னல்கள் பட்டிருவான். சின்ன வயசுலேருந்து பல இன்னல்களை பட்டிருப்பான். இருந்தாலும் ஜெயிலுன்னு ஒரு பாடம் அவன் கற்றுக்கிருவான். அந்த கற்றது என்னமோ தனிமைன்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஜெயிலில் இருந்தால் யாரையும் பார்க்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, யாரையும் தேடி வரவும் முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் கீழி மாதிரி கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க மேடா, நம்ம வெளியுலகத்தில் நல்ல முறையாக வாழணும் மேடாண்டு அந்த ரவுடியாக இருந்தாலும் அவனுக்கு எண்ணம் வந்துடும். அதனால் அவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. எங்களுக்கு அதுவே போதும்.